பல விமர்சனங்கள், பல குற்றச்சாட்டுக்கு மத்தியில் அர்ஜென்டினா தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு பவுன்ஸுக்கு விளையாடவே தெரியாது. ஸ்பெயின் ஒரு பாரிய வெற்றியை கொண்டாடி இருந்தாங்க இரவு. இந்த இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா எப்படி இந்த ஃபைனலுக்கு வந்துச்சுன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஒரு மேட்ச் ஒன்று விளையாடிருந்தாங்க. விளையாடின ஃபுல் டைம் 90 நிமிஷத்தில் ஒரு ஷாட் கூட போஸ்ட்டுக்கு எடுக்கலாம். ஃபுட்பால் வரலாற்றிலேயே இப்படி ஒரு அணி விளையாடினதில்லை. இதான் முதல் தடவை இப்படி ஒரு விளையாட்டு. ஒருவேளை அர்ஜென்டினா மற்ற சைடில் இருந்திருந்தா, பிரான்ஸ், போர்த்துகல் அந்த குரூப்பில் இருந்திருந்தா ஃபைனலுக்கு வாரண்டு சாத்தியமே இல்லை. நல்ல டீம் பிரான்ஸ், போர்த்துகல் எல்லாம் ஸ்பெயினோட லொஸ்ட் ஆகிட்டாங்க. அதால் தான் அர்ஜென்டினா இந்தியாவில் ஃபைனலுக்கு வர மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னு சொல்லியிருந்தா அவங்க ரவுண்ட் ஆஃப் 32 அல்லது ரவுண்ட் ஆஃப் 16 இந்த டூர்னமெண்ட் அவுட் ஆகிருப்பாங்க. நேற்றைய மேட்ச்சில் ஸ்பெயின் அர்ஜென்டினா பிளேயர்ஸ் மாற படுக்க போட்டிருந்தாங்க. எதுவுமே செய்யலா. அர்ஜென்டினாவோட வீரர்களால் எதுவுமே செய்யலா என்ற அளவுக்கு கிரவுண்டுக்கு சும்மா நின்றாங்க. ஸ்பெயின் அந்த அளவுக்கு ஆக்களை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மெஸ்ஸியால் கூட ஒன்றும் செஞ்சிக்கல. மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்த்தேன், கடைசி வரைக்குமே இல்லை. அர்ஜென்டினாவில் பாரிய இந்த வேர்ல்ட் கப் தொடங்கினத்திலிருந்து குற்றச்சாட்டும் விமர்சனம் வைக்காத ஆக்கள் இல்லை. அதே மாதிரி ஃபீஃபாவிலையும் அர்ஜென்டினாவுக்கு நடுவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபீஃபா சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அர்ஜென்டினாவோட விளையாடின எந்த டீமும் நடுவர்களை குறை சொல்லாமல் இல்லை. எல்லா டீமும் அர்ஜென்டினாவோட விளையாடின அனைத்து டீமும் நடுவர்களை குறை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனல் மேட்ச்லேயும் 96வது நிமிஷத்தில் ஸ்பெயின் ஒரு கோல் ஒன்று அடிக்காங்க. அந்த கோலை நடுவர் வந்துக்கிட்டு ஃபவுலாக அறிவிக்கார். ஃபவுலாக அறிவித்து அந்த கோலை இல்லாதாக்குறார். அந்த கோல் இல்லைன்னு சொல்லி அறிவிக்கார். ஆனால் உண்மையாக ஃபவுல் பிடிக்கிற அளவுக்கான ஒரு விஷயம் இல்லை, ஒரு சாஃப்ட் கண்டக்ட் தானே அது. அதை ஃபவுலாக அறிவித்து அந்த கோலை இல்லாதாக்குறாங்க. உண்மையிலேயே ஸ்பெயின் இந்த மேட்ச்சில் வின் பண்ணலைன்னு சொல்லியிருந்தா இந்த கோல் பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. ஸ்பெயின் வின் பண்ணினதால் அந்த பிரச்சனை அப்படியே மறைஞ்சிட்டு, இல்லைன்னு சொன்னால் இது ஒரு பாரிய விமர்சனமாக இருந்திருக்கு. இந்த வேர்ல்ட் கப்பில் அர்ஜென்டினாவுக்கு எதிராக நடந்த ஒரே ஒரு விஷயம் சொன்னால் நேற்று ரெட் கார்டு கொடுத்தது. பெர்னாண்டஸுக்கு 2 எல்லோ கார்டு வாங்கி ரெட் கார்டு வாங்கியிருந்தார். இது மட்டும்தான் அர்ஜென்டினாவுக்கு இந்த வேர்ல்ட் கப்பில் நடந்த ஒரு நெகட்டிவான விஷயம். மற்ற எல்லாம் அர்ஜென்டினாவுக்கு சார்பாக தான் நடந்திருந்துச்சு. இனி கோல் இல்லைன்னு சொன்னாலும் 106வது நிமிஷத்தில் அடுத்த கோல் அடிக்காங்க ஸ்பெயின். அதான் மேட்ச் வின்னிங் கோல் அவங்கட. உண்மையிலேயே அர்ஜென்டினா கீப்பரை பற்றி சொல்லணும். மார்டினஸ் நேற்று 11 சேவ். இல்லைன்னு சொல்லியிருந்தா ஒரு டசின் அடி வாங்கியிருக்கும் அர்ஜென்டினாவுக்கு. ஸ்பெயின் அடிச்சிருப்பாங்க ஒரு டசின். மூடையில் கட்டி போயிருப்பாங்க கோல் அர்ஜென்டினா. மார்டினஸ் நிறைய சேவ் பண்ணினதால அந்த விஷயத்துலேருந்து தப்பினாங்க. அது மட்டும் இல்லை, மேட்ச் முடிஞ்சு ஸ்பெயின் வின் பண்ணினதுக்கு பிறகு மைதானத்துக்குள்ள பாரிய பிரச்சனை. ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சு WWE ஸ்டார்ட் ஆகிட்டு அர்ஜென்டினா வீரர் பெரடேஸ் ஸ்பெயின் பிளேயர்ஸ் மாருக்கு போட்டு அடிதான். வாரவன் போகிறவன் நின்றவன் எல்லாருக்கும் அடிக்க தொடங்கிட்டாங்க. தோத்த வரியிலே வெற்றி தோல்வி என்று சொல்கிறது விளையாட்டில் இருக்குது. வெல்றவன் கொண்டாடுவான், தோக்குறவன் கவலையோடு இருப்பான், எல்லாம் நடக்கிறதான். 2022 அர்ஜென்டினா காட்டாத கூட்டா எல்லாம் காட்டினா மற்ற டீம் பொறுமையாக இருந்து போவாங்க. தோத்தத்துக்கு பிறகு சண்டைக்கு போகிறது, அடிபிடிக்கு போகிறதுன்னு சொன்னால் அதுக்கு WWEக்கோ அல்லது MMAக்கோ போகலாம். போனால் அதுக்கு ஒரு ஏற்பாடுகளை செஞ்சு தருவாங்க. நீங்கள் அங்கே ஃபைட் பண்ணுங்கள். விளையாட்டில் ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் அந்த விளையாட்டு பூச்சியம் தான். 20 காட்டியிருந்தாங்க. அர்ஜென்டினா வீரர் பெரடைஸ் அவருக்கு ரெட் கார்டு வழங்கப்பட்டிருந்துச்சு. மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு சொன்னால் கோல்டன் பூட் வந்துட்டு கிலியன் எம்பாப்பேக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. 10 கோல் அடிச்சிருந்தார் மொத்தமாக. மெஸ்ஸி 8 கோல். மெஸ்ஸிக்கு எதுவுமே கிடைக்கல இந்த டூர்னமெண்ட்டில். நிறைய விமர்சனங்கள் ஃபீஃபாவில் வைக்கப்பட்டதால் அர்ஜென்டினாவுக்கு சார்பாக இருக்கிறதா, மெஸ்ஸிக்கு சார்பாக இருக்கிறதால எதுவுமே கொடுக்க இல்லாத ஒரு கட்டத்துக்கு அவங்களே தள்ளி கொண்டாங்க. அதான் நடந்த விஷயம். கோல்டன் க்ளவ் ஸ்பெயின் வீரர் சிமானுக்கு கிடைச்சிருந்துச்சு. அதே மாதிரி கோல்டன் போல் கேப்டன் ரொட்ரி கிடைச்சிருந்துச்சு. ஒட்டு மொத்தத்தில் அர்ஜென்டினா வீரர்களுக்கு எதுவும் இல்லை. இந்தியா இங்கிலாந்து இந்த சீரீஸை யார் கைப்பற்றுறான்ற ஒரு முக்கியமான மேட்ச் ஒன்று. 2 பேரும் ஒன்று கொண்டு சொல்லி இருந்த டைமில் 3வது மேட்ச்.
நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணுமென்னு சொல்லி. ஏன்டா நம்பர் 1 டீம் தானே இந்தியா ஓடிஐ ரேங்கிங்கில் நம்பர் 1. இங்கிலாந்து ஓடிஐ ரேங்கிங்கில் 7வது இடத்துல இருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணின இங்கிலாந்து 387 ரன் அடித்தாங்க. இந்தியாவோட போலிங் பும்ராவும் இல்லைன்னு சொன்னால் பச்சை தண்ணி. ஒத்தரும் இல்லை போல் செய்கிறது, விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, தொட நடுங்குது. இதுக்கு இங்கிலாந்து இப்போ ஃபேம் இல்லை இந்த டீம். இல்லைன்னு சொன்னால் ஒரு 450க்கு மேலே தான் அடிக்குது வளமையாக இங்கிலாண்டில் வச்சு. இது கொஞ்சம் குறைய 387 அடிச்சிருந்தாங்க. இதில் கம்பீருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சீனியர் பிளேயர் ரோஹித் சர்மாவையும் கோலியை நிப்பாட்டணும். இப்போ இந்த சீனியர் பிளேயர் இவங்க 2 பேரும் இல்லைன்னு சொன்னால் இந்த டீம் பச்சை தண்ணி டீம், ஒன்றும் இல்லை, உப்புச்சாப்பு இல்லாத ஒரு டீம் உண்டு. இந்த டீம் எங்கேயும் வின் பண்ண மாட்டாங்க இந்த சீனியர் பிளேயர் 2 பேரும் இல்லைன்னு சொன்னால். அப்படி ஒரு டீம் தான் இது. அது கம்பீரை தவிர அது எல்லாருக்கும் போல் அங்கே. நேற்றைய மேட்ச்சில் கம்பீர் போட்ட பிளான் என்னன்னு சொன்னால் ரோஹித் சர்மா கொஞ்சம் நேற்றைய மேட்ச் செய்யலைன்னு சொன்னால் ஆளை மொத்தமாக நிப்பாட்டலாமான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணினேன். இனி ரோஹித் ஒரு 100 ஒன்று அடிச்சிருக்கார். அதேமாதிரி விராட் 2 பேரும் தான் மேட்சை செஞ்ச கேப்டன் அவரை ஒரு பங்களிப்பு. இந்த டாப் 3 இவங்க மட்டும்தான் ஸ்கோர் பண்ணிங்க. மற்ற யாருக்குமே அந்த பிச்சில் விளையாடிக்கலாம் போயிட்டு. இதுக்குள்ளே இந்த போலிங் லைனாப்போட போய் இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவில் 2027 வேர்ல்டு கப் வின் பண்ணி இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க என்று சொல்லி இந்திய ரசிகர்கள் நம்பிக்கை இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2010ஆம் ஆண்டு ஸ்பெயின் வேர்ல்டு கப் வின் பண்ணுது. அதுக்கு அடுத்த வருஷம் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடக்குது, அதில் இந்தியா சாம்பியன் ஆகுது. அப்போ இந்த வருஷம் 2026 ஸ்பெயின் மீண்டும் சாம்பியன் ஆகிருக்குது. ஆகவே அடுத்த வருஷம் நடக்க போகிற 2027 வேர்ல்டு கப்பில் இந்தியா சாம்பியன் ஆகலாம் என்று சொல்லி ஒரு கதை இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த வேர்ல்டு கப் நடந்த இந்தியாவில் இந்த வேர்ல்டு கப் நடக்க போகிற சவுத் ஆப்பிரிக்காவில் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு பவுன்ஸுக்கு விளையாடவே தெரியாது. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் செல்லவே தேவையில்லை. கோலி ரோஹித் நேரத்தோட அவுட் ஆனால் இந்தியாவோட படம் முடியும். 150 170 180 அவ்வளோதான் டார்கெட் ஆகிருக்கும். இனி போலர்ஸ் மாதிரி இருக்காங்க, 300 400 500 கொடுக்குற அளவுக்கு ஒரு கொஞ்சம் போலர்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல நல்ல போலர்ஸ் மாதிரி வெளியால் இருக்காங்க. எப்படியோ கம்பீர் கோச் ஆனதுக்கு பிறகு நிறைய சீரீஸ் இந்தியா தோற்றிருக்குது. அந்த வகையில் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அது ஒரு கவலையாக இருக்கலாம். இனி கம்பீருக்கு அதை எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியாது. இந்தியா இதுவரைக்கும் இல்லாத பல சாதனைகளை கம்பீர் கோச் ஆனதுக்கு பிறகு படைச்சிருக்குது. அதை 2027 வேர்ல்டு கப்லையும் கண்டினியூ பண்ணுவாங்களான்னு சொல்லி பொறுத்து பார்ப்போம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.